வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்புவனம் காவல் நிலைய மரண வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றம். தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பை வழங்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது. இனி இதுபோன்ற செயல் எக்காலத்திலும் நடக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. பொதுமக்களின் நம்பிக்கையை காப்பாற்றிடும் வகையில் காவல்துறை எப்போதும் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். திருப்புவனம் இளைஞருக்கு நடந்த கொடுமை யாருக்கும் நடக்கக்கூடாதது. யாராலும் நியாயப்படுத்த முடியாத தவறு. கடமை தவறி குற்றம் இழைத்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை பெற்றுத் தருவோம் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆறுதல். சார் நவீன் பேசுறேன் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது, நடந்துருச்சு, தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன் உங்களுக்கு அமைச்சர்கிட்ட சொல்லி எடுத்துட்டு இருக்கேன். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்போ நான் வந்து லூக்கன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு. கொலை செய்தது உங்கள் அரசு, சாரி என்பதுதான் உங்கள் பதிலா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் தொலைபேசி உரையாடல் அலட்சியத்தின் உச்சம் என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் நீதி விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. வரும் 8ஆம் தேதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைப்பு. கோயில் ஊழியர் அஜித்குமார் உடலில் எந்த உறுப்பையும் காவலர்கள் விட்டு வைக்கவில்லை. பதவி ஆணவத்தில் காவலர்கள் அஜித்குமாரை கடுமையாக தாக்கியுள்ளதாக நீதிபதிகள் கடும் கண்டனம். சிவகங்கையில் காவல் விசாரணையில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரை காவலர்கள் தாக்கிய வீடியோ வெளியானது. கம்பத்தில் கட்டி வைத்து கொடூரமாக தாக்கும் அதிர்ச்சி காட்சி. கோயில் ஊழியர் அஜித்குமாரை காவல்துறையினர் தாக்கியதை இதுவரை திரைப்படத்தில் கூட பார்த்ததில்லை. தண்ணீரில் மிளகாய் பொடியை கலந்து அஜித்குமாரின் வாயில் ஊற்றியதாக நேரில் பார்த்தவர் அதிர்ச்சி தகவல். மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் மரணத்தை அடுத்து எஸ்பி ஆஷித் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டதன் எதிரொலி. சிவகங்கை மாவட்ட புதிய எஸ்பியாக சந்தீஷ் பொறுப்பேற்பு. லாக்அப் மரணங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தாவேக வலியுறுத்தல். சென்னையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நாளை போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம்.
நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானை சின்னம் இடம்பெற்ற விவகாரம். பகுஜன் சமாஜ் கட்சி தாக்கல் செய்த மனு மீது நாளை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உரிமையியல் நீதிமன்றம் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் இத்தனை தொகுதி வேண்டும் என எவ்வித நிபந்தனையும் அதிமுக விதிக்கவில்லை. திருப்பூரில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. தமிழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். இன்று வரை இந்த அரசை எதிர்த்து ஒரு சிறு ஆர்ப்பாட்டம் கூட நான் நடத்தியதில்லை, ஒரு அறிக்கை கொடுத்ததில்லை, அல்லது நாங்கள் இத்தனை இடங்களில் போட்டியிட்டு தீர வேண்டும் என்று சொன்னதும் இல்லை. ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், கருத்துக்களை அறிக்கையாக தந்திருப்பேனே தவிர திமுக அரசை, திராவிட மாடல் அரசை நான் ஒரு நாளும் விமர்சித்ததில்லை. பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 46 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை, 1853 கோடி மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். தமிழ்நாடு வனச்சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்கான சட்ட மசோதா கடந்த ஜனவரி மாதம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் RN ரவி. பொன்னேரி அருகே திருமணமான 4 நாட்களிலேயே புதுப்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். தற்கொலைக்கு தூண்டியதாக பெண்ணின் கணவர், மாமியார் அதிரடி கைது. அத்வானி ரத யாத்திரையின் போது பைப் குண்டு வைக்கப்பட்ட வழக்கில் தொடர்புடைய 2 தீவிரவாதிகள் கைது. நாகூர் மற்றும் நெல்லையை சேர்ந்தவர்களை 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஆந்திராவில் கைது செய்தது தனிப்படை போலீஸ். சென்னை மாநகராட்சி கழிவு மேலாண்மையை தனியார் மயமாக்க உழைப்போர் உரிமை அமைப்பினர் எதிர்ப்பு. ரிப்பன் மாளிகை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்ததால் பரபரப்பு. கிருஷ்ணகிரியில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தலைமை ஆசிரியரை மீண்டும் அதே பள்ளியில் பணியமர்த்த கோரி மாணவிகள் போராட்டம். கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். குடமுழுக்கையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் யாகசாலை பூஜைகள் தொடக்கம். யாகசாலை அருகே 1008 பக்தர்கள் ஒன்று கூடி கந்தசஷ்டி கவசம் பாராயணம். எட்டு நாட்கள் 5 நாடுகளுக்கு பிரதமர் மோடி நீண்ட சுற்றுப்பயணம். இன்று கானா நாட்டிற்கு செல்லும் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிறார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கான சக்தி வாய்ந்த எந்திரமாக GST திகழ்வதாக பிரதமர் மோடி பெருமிதம். வரி விதிப்பு மக்களுக்கு எதிரானது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம்.
விண்வெளியில் விவசாயத்தை தொடங்கிய விண்வெளி நாயகன் சுபான்ஷு சுக்லா. விதை எப்படி முளைக்கும், வளரும் தாவரங்களின் தன்மை குறித்து முதற்கட்ட ஆய்வு. இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையே சிறை கைதிகள் மற்றும் மீனவர்களை பரிமாற்றம் செய்ய ஒப்புதல். தண்டனை காலம் முடிந்த 159 மீனவர்கள் விரைவில் தாயகம் திரும்புவார்கள் என தகவல். பைத்தியக்காரத்தனமான செலவு மசோதா நிறைவேற்றினால் அடுத்த நாள் புதிய கட்சி உருவாகும். வரி மற்றும் செலவு மசோதா அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டதற்கு எலான் மஸ்க் எதிர்ப்பு. கடையை மூடிவிட்டு மீண்டும் வீட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கும். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. தாய்லாந்து ராணுவ தளபதி குறித்த தொலைபேசி பேச்சு கசிந்த விவகாரம். ஷினவத்ராவை பிரதமர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்து அந்நாட்டு அரசியல் சாசன நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டி பிரமிங்ஹாமில் இன்று தொடக்கம். வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. TNPL கிரிக்கெட் தொடரில் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் திருப்பூர் தமிழன் அணி வெற்றி. 79 ரன்கள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லீஸை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் டெஸ்டில் 328 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா முன்னிலை. மீண்டும் கட்டணத்தை உயர்த்தும் ஏர்டெல், ஜியோ ஆகிய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அடுத்த சில மாதங்களில் கட்டண உயர்வை அமல்படுத்த திட்டம் என தகவல்.